உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானப்பா? சம்மதம் சார். 2 பேருக்கும் சம்மதம் தான். அப்போ மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். யோ, இந்த சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே சார். சீக்கிரம் வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அத்தை, அதுக்குள்ள கரண்ட் பிரச்சனை மாதிரி வேற எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் வராது, கவலைப்படாத. ம். ஹலோ. எல்லாம் சரியா இருக்கு. முதல்ல நீங்க சைன் பண்ணுங்க. இந்தாங்க. நீங்க சைன் பண்ணுங்கம்மா. ரேவதி, ஏன் அப்படியே நிக்கிற? சைன் பண்ணு. அம்மா, ஏமா தயங்குற? ஏதாவது ப்ராப்ளமா? சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப சைன் பண்ணிடுவா. ரேவதி, சைன் பண்ணுமா. சார் டவுட்டா கேக்குறாரு பாத்தியா? இந்தாங்க, சைன் பண்ணுங்க. ரேவதி, சீக்கிரம் சைன் பண்ணு. சொல்லுங்க மேடம். அந்த கார்த்தி எங்க இருக்கான்? எம்டி உள்ளதா இருக்காரு மேடம். இது பாரு, அவன் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாதபடி பண்ணு. இங்க காரியம் இன்னும் முடியல. அவன் வெளியே வந்தா டேஞ்சர். எவ்வளவு லேட் பண்ண முடியுமோ அவ்வளவு லேட் பண்ண. புரிஞ்சுதா? சரிங்க மேடம். என்னப்பா, பாம் இருக்கா? பாம் இல்லைங்க சார். நல்லா தேடி பாத்தீங்களா? பாம் இல்லையே. நல்லா தேடி பார்த்துட்டேன் சார். பாம் இல்லை. எங்களுக்கு வந்த தகவல் பொய் போல. சாரி சார். நீங்க பாம் இல்லைன்னு சொல்றீங்க. உள்ள போறதுக்கு பயமா இருக்கப்ப எங்களுக்கு. சார், நீங்க தாராளமா உள்ள போலாம். ஒன்றும் பயம் இல்லை. நாங்கள் கிளம்புறோம். நான் சொல்லல, அந்த கார்த்தி தான் பொருளையை கிளப்பி விட்டுருக்கான். ஆமாத்த, அவன் தான் கண்டிப்பா இதை செஞ்சிருப்பான். சார், வாங்க சார், உள்ள போலாம். இல்லம்மா, உள்ள வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்குமா. சார், அதான் பாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கே. அதுக்காக வெளியே நிக்க முடியுமா? தப்பான தகவல்னு சொல்லிட்டாங்கல்ல. உள்ள போய் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. வாங்க சார். சரி, வாங்க போலாம். வாங்க. சகல, நீ சொன்ன மாதிரியே ரேவதியோட மெடிக்கல் ரிப்போர்ட், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண பேப்பர், இது எல்லாத்தையுமே உனக்கு எப்பா அனுப்பிட்டேன் பாருப்பா. சரிங்க. நீங்க உடனே கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாங்க, நானும் வந்துடுறேன். அப்படியா? சரிப்பா. எப்பா சகல, நீ லிஃப்ட்ல மாட்டிட்டு தான் சொன்னீங்க. ஆபீஸ் வரட்டுமா இப்படி? இல்லைங்க, நான் வெளியே வந்துட்டேன். நீங்க சீக்கிரமா கிளம்பிங்க, வாங்க. சரிப்பா, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். மாமா, சகல என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிருக்காரு மாமா. நான் போயிட்டு வந்துடுறேன். நாங்களும் வரமாப்ல. நாங்க வந்தா கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியும். இல்லாட்டி போனா அவ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. திமிரு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது பாடம் கத்து கொடுக்கணும். ஆமாங்க, நாங்களும் வரமே. ரேவதியை எப்படியாச்சும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி ஆகணும். அவ பாவங்க. அவ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாம அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கா. இல்லம்மா, மாமா நீங்க வர வேண்டாம். சகல இந்த விஷயத்தை அவர் சரி பண்ணிடுவாரு. அவர் ஏதோ பிளான் பண்ணி தான் என்ன மட்டும் அங்க வர சொல்லியிருக்காரு. நாம எதுவும் கெடுத்துட வேணாமே. அப்படியா? சரி, எப்படியோ கல்யாணம் நின்னா சரி. நீங்க போயிட்டு வாங்க. சரி மாமா, வர ரோகு.
உங்க அம்மா பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை பாத்தியாமா? பெத்த அப்பாவும் தான் அங்க இருக்க, எனக்கே தெரியாம ரேவதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறான். ஏற்கனவே அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கு. இந்த நேரத்துல யாராவது இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவளுக்கு? அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். அம்மா ஏன் இப்படி திரும்ப திரும்ப தப்பு பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குதுப்பா. இவங்களுக்குள்ள இருக்க பகைய தீத்துக்க பெத்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். ஹலோ, என்ன சார், நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுக்கப்புறமும் நீங்கள் என்ன நம்பலன்னா அவங்க அம்மா கிட்டே விசாரிங்க சார். ஆனால் இந்த விஷயம் எதுவும் அந்த பொண்ணுக்கு தெரிய வேண்டாம் சார். நீங்க என்னங்க எனக்கு ஆர்டர் போடுறீங்க? சார், நான் ஆர்டர் போடல சார், உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன். ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கும்போது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு தலையில் அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போயிருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வச்சா உங்கள் வேலை மட்டும் போகாது சார், உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். இது உங்களை மிரட்டுறதுக்காகலாம் சொல்ல, தன்னை பற்றின பல விஷயங்கள் தனக்கே ஞாபகம் இல்லாதப்போ அப்படிப்பட்ட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு சார். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் சார். நீங்கள் சரியான முடிவாக எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வச்சிடுறேன் சார். ஓகே. பழசு எதுவும் ஞாபகத்தில் இல்லாத பொண்ணு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண எங்க கூட்டி வந்திருக்கீங்க? இதுவே பெரிய அஃபென்ஸ் மேடம். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது நீங்களும் நானும் சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியதுதான். சார், இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா? இந்த தகவலை யார் சொன்னா, எப்படி சொன்னாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் உண்மைதானே? மேடம், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. இந்த கல்யாணம் நடக்காது. சார் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைங்க. நான் இவ்வளவு சொல்லியும் பணம் கொடுக்கறேன்னு சொல்றீங்க? நீங்க கிளம்புங்க மேடம். என் சர்வீஸ்ல நான் நல்ல பேரோட போகணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணா காலத்துக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். இதெல்லாம் வேலைக்காகாது. போங்க சார். சார், என்ன பண்றீங்க? ஐயோ, என்ன பண்றீங்க? ஏன் சார் டாக்குமெண்ட்டை கிழிச்சீங்க? இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்காது.